சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆணி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இது குறித்து நமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்கும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். கிருஷ்ணவேணி, உலக புகழ்பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயிலில் ஆனி மாதம் ஆணி திருமஞ்சன தரிசன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ரா தரிசன விழாவும் விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த இரண்டு திருவிழாக்களிலும் மூலவராகிய நடராஜரே வெளியே வந்து காட்சியளிப்பது சிறப்பு வாய்ந்ததாகும். இத்தகைய சிறப்புமிக்க ஆணி திருமஞ்சன தரிசன விழாவில் கடந்த மாதம் 29ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து பஞ்சமூர்த்திகள் தினந்தோறும் வீதி விழா வந்தனர். 9ஆம் நாள் நிகழ்வான நேற்று தேரோட்டம் நடைபெற்றது. அதனை அடுத்து சுவாமிகளை தேரிலிருந்து இறக்கி கோயில் உள்ளே எடுத்துச் சென்று பாதுகாப்பாக தேரிலிருந்து இறக்கப்பட்ட நடராஜர் சுவாமிகள் கோயில் உள்ளே ஆயிரங்கால் மண்டபத்தில் வைக்கப்பட்டு இன்று ரகசிய பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து ஆயிரங்கால் மண்டபத்திலிருந்து கோயில் கருவறைக்கு நடராஜர் சிவகாம சுந்தரி உள்ளிட்ட சுவாமிகளை நடனமாடிபிலே எடுத்துச் சென்றனர். இந்த காட்சியை காண்பதற்கு பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் மாநிலங்களிலும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிந்துள்ளனர். ஆணி திருமஞ்சன தரிசன விழாவை முன்னிட்டு அசம்பாவிதங்கள் ஏதும் நடைபெறாமல் இருக்க கடலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். தற்போது இந்த நிகழ்ச்சியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். கிருஷ்ணவேணி, நடராஜர் கோயில் ஆணி திருவிழா வெகு விமர்சையாக தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மணிகண்டன்.